நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. மாதா பித்ருभ्यां बभुषः जनहाभ्यां उदान्वहम् நமஸ்கரோமி விஜ்ஞாதா ஜனகாபியாம் சிவாப்தஜே. காசி யாத்திரையில உன்னதமான ஒரு நாள் இன்னைக்கு. கயா க்ஷேத்திரம்ங்கிற அத்தியாச்சரியகரமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம். தசானாம் பூர்வேஷாம் தசானாம் அபரேஷாம்னு நம்மளுடைய முன்னோர்கள் 21 தலைமுறை முக்தி அடைவதற்கு உண்டான ஒரு க்ஷேத்திரம் கயா. கயாவுக்கு அவ்வளவு லகுவா வர முடியாது. கயாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னா அம்மா அப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும். அம்மா அப்பா பண்ணின புண்ணிய பலன் உங்களுக்கு அது கிடைச்சு நீங்க கயா வரலாம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை என்ன, மகத்துவம் என்ன அப்படின்னா சொல்லணும்னா பெருமையுடையது. பித்ருக்கள் இங்க காத்துன்னு இருக்கா. என்னுடைய புத்திரன் இங்க வருவான் அப்படின்னு பித்ருக்கள் காத்துன்னு இருக்கா. பித்ருக்களை நல்ல கதி அடைவதற்கு உண்டான வழிய இந்த க்ஷேத்திரம் ஏற்படுத்தி தருது. வருஷா வருஷம் நாமளே எங்கேயோ நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு நதிக்கரையில திதி கொடுக்கறது, நம்மளுடைய கிரகத்துல ஸ்ரார்த்தம் பண்றது, அந்த காலத்துல பண்ணி வைக்கக்கூடிய அந்த வாத்தியார் சொல்லுவார், நீ பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்ரார்த்தம் கயாவில பண்ணின பலன் உனக்கு கொடுக்கட்டும். அது என்ன கயாவில பண்ணின பலன் கொடுக்கட்டும் அப்படின்னா, கயாதான் பிண்ட பூமின்னு பேர். ஒரு க்ஷேத்திரம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த க்ஷேத்திரத்தை மேலேந்து பார்த்தா ஒரு பிண்டம் வச்சா எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த பூமி இருக்கும். பித்ருக்கள் அவ்வளவு பிரீத்தி அடைகிறா. இந்த க்ஷேத்திரத்தை தொட்ட உடனேயே அவ பிரீத்தி அடைகிறா. நம்மளோட முன்னோர்கள் ஜீவகாலம் வரைக்கும் நமக்கு அவளை தெரியும். நாம அவ கூட இருந்தோம், அவ சாப்பாடு நமக்கு கொடுத்தா, நாம கூடவே இருந்தோம், எல்லாத்தையும் பண்ணினோம். உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜீவதசை வரைக்கும் அம்மா அப்பாவை தெரியறது. ஜீவதசைக்கு அப்புறமா அவளுக்கு வேற வேற ரூபங்கள் கொடுத்துடுறா. மரிச்சு போயிட்டோம் அப்படின்னு கேட்டாக்க திருமந்திரம் சொல்றதே, பேரினை நீக்கி பிணமென்னு பேர் வைத்து ஊரினை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு சூளையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. நாளே வரிதான். நேற்று வரைக்கும் பேருண்டு, ஊருண்டு, எல்லாத்தையும் கொடுக்குறா. காலையில இந்த உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரம் வழியா போகக்கூடிய காத்து போயிடுத்துன்னு கேட்டுச்சுன்னா, பலூன் உடைஞ்சா எப்படியோ அந்த உடம்பு அவ்வளவுதான். அதுக்கு பேர் வேற. பேரினை நீக்கி பிணமென்று பேர் வைத்து ஊரினை கூட்டி ஒலிக்க அழுதிட்டு சூளையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு அக்னிக்கு கொண்டு போய் சேர்த்துடுறோம். நீரினில் மூழ்கி அவ்வளவுதான். அது வரைக்கும் இருக்கக்கூடிய வைராக்கியம் வேற. எப்படி இருந்தா என்ன பண்ணினா என்ன, வாசப்படி தாண்டி வெளியில வந்துட்டோன்னு பிற்பாடு திருப்பி பழைய நிலைக்கு வந்துடுறோம். ஆனா ஜென்மால அம்மாவோட கடனையும் அப்பாவோட கடனையும் யாராலையும் தீர்க்க முடியாது. மணிகர்ணிகான்னு காசியில ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுக்கு பக்கத்துல ஒரு சாஞ்ச கோபுரம். அந்த கோபுரத்துக்கு ரத்னேஸ்வர் மகாமந்திர்னு பேர். அந்த கோபுரத்தோட சிறப்பு என்ன, வசதி என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ராஜா தன்னோட அம்மாவுக்கு கோயில் கட்டுற. அம்மாவுக்கு பட்ட கடனை தீர்க்கறதுக்காக கோவில் கட்டுறார். கோவில்லாம் கட்டி முடிச்சுட்டார். கும்பாபிஷேகம் எல்லாம் ஆயிடுது. கும்பாபிஷேகம் ஆகி அர்ச்சகர் மேலேருந்து கீழே இறங்குறார். ராஜா இங்கேருந்து கேட்டாரா, நான் எங்க அம்மாவுக்கு பட்ட கடன் தீந்துதான்னு. அந்த அர்ச்சகர் சொன்னாராம், திரும்பி பாரு அப்படின்னாராம். திரும்பி பார்க்கிறார். அழகா கட்டின அந்த கோபுரம் கோவில் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கான். அவர் அழ ஆரம்பிச்சுட்டாராம். ஏன் அப்படின்னா, கோவில் கட்டினால் கூட அம்மாவுக்கு பட்ட கடன், கடமை கிடையாது, அம்மாவுக்கு பட்ட கடன் தீராது. அவர் கதறாரம். கோயில் உள்ள போறது என்ன? இந்த அர்ச்சகர் சொன்னாராம், கவலைப்படாத, இப்படியே இருக்கும், சாஞ்ச நிலையில இருக்கும்,
வரவால்லாம் இதை பாப்பா, அம்மாவுக்கு கோவில் கட்டினால் கூட கடன் தீராதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இந்த ரத்னேஸ்வர மகாமந்திர தரிசனம் பண்ணிருப்போம். உலகத்துல ஜீவ தசையில அம்மா மாதிரி வேற தெய்வமே கிடையாது. அம்மா இல்லைன்னு கேட்டா நாம கிடையாது. அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். எத்தனையோ பிறப்பு பிறந்த பிற்பாடு இந்த மனுஷ பிறவிய பகவான் கொடுக்கிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாயின்னு எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்த பிற்பாடு கொடுக்கப்பட்ட இந்த ஜென்மால மனுஷனா பிறந்ததுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கயாவில போய் ஒரு ஜீவன் போய் சார்தம் பண்றதே அந்த பித்ருக்கள் பிரத்யட்சமா ஏதாவது ஒரு ரூபத்துல அவளுடைய சொல்லையோ அவளுடைய செயலையோ அவளுடைய செய்கையையோ அல்லது அவளுடைய ரூபத்தையோ எங்கேயாவது நம்மளால உணர முடியும். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் கயா கஷேத்திரம். காசி யாத்திரையினுடைய அங்கம் கயா. கயா கஷேத்திரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா, பரம பவித்திரமா இருக்கணுமா. மகாலயபக்ஷ காலம் தான் இங்க பிரம்மோத்சவம்னு சொல்லுவா. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் ஸ்டார்த்தம் பண்ணுவா. 15 நாளைக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. ஊருள்ள எல்லாம் நுழைய முடியாது. எங்க பார்த்தாலும் பிண்ட போட்டுட்டே இருப்பா. அதுல இந்த க்ஷேத்திரத்துல பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா சமஸ்த காருணிக பித்ருக்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆச்சரியம் என்னன்னா அம்மா அப்பா, அதே மாதிரி அம்மாவனுடைய வம்சத்தில் உள்ளவா, அப்பாவனுடைய வம்சத்தில் உள்ளவா, அதுக்கப்புறமா மாமா அத்தை, இப்படி இந்த கிளைகள் எல்லாம் போறது இல்லையா, சொந்தத்துல உண்டான கிளைகள். யாரு மரிச்சு போயிருந்தாலும் இறந்து போயிருந்தால் அவர்களை உத்தேசித்து ஒரே ஒரு பிண்டம் இப்படி வச்சுட்டோம்னா அவன் கதி அடைஞ்சுடுறான். எங்க இருக்கான்னு தெரியாது பித்ருக்கள். வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம்பா, அஷ்ட வசுக்கள். அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய பித்ருக்கள். 2வது பித்ருக்கள் பார்த்தேன்னாக்கா ருத்ரக்கள், ஏகாதச ருத்ரர்கள். அதற்கு அடுத்தது பார்த்தோன்னா துவாதச ஆதித்யர்கள், 12 சூரியன். இப்படிதான் பித்ருக்கள். இவாளெல்லாம் உத்தாரணம் அடைய செய்யக்கூடிய புண்ணிய பூமி கயா. இந்த கயாவுல அம்மாவுக்கு மட்டுமே தனியா பிண்டம், வேற எங்கேயும் கிடையாது. பாரதத்துல வேற எங்கேயும் கிடையாது. அம்மாவுக்கு மட்டுமே. அம்மா வயத்துல முதல் மாசம் எப்படி இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், யாருன்னே தெரியாது. திருவாசகம் சொல்றது, யானை முதலா எறும்பி ராஜ ஊனமில் யோனிகள் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனமில் கிருமி செலவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி தன்னுள் ஒருமையில் பிழைத்தும் மும்மதம் தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரவர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துக்கமும் பிழைத்தும் தக்க தசமுடு தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். திருவாசகம் சொல்றது, முதல் மாசம் எப்படி இருப்போமா, வயத்துள்ளுக்குள்ள ஒரு புழு மாதிரி இருப்போமா. இந்த முதல் மாசம் முடிஞ்ச 2வது மாசம்னா தானிக்க அளவுக்கு இந்த கர்ப்ப சிஸ்டம் ஏற்படுமா. 2வது மாசம் 3வது மாசம் பார்த்தோன்னு கேட்டாக்க ஒரு திணவை ஏற்படுத்துமா. 4வது மாசம் பார்த்தானா வெறும் டார்க்னஸா இருக்குமா, ஒரே இருட்டா இருக்குமா. 5வது மாசம் அப்பதான் பிரஜை மூளை யாரு நாம யாருன்னு போன ஜென்மா, அதற்கு முந்தைய ஜென்மா, அதற்கு முந்தைய ஜென்மா, இதெல்லாம் யார் தாங்குறா, அம்மா வயத்துல தாங்குற. அப்பேற்பட்ட இந்த உயிரையும் இந்த உடம்பையும் கொடுத்த அம்மாவுக்கு என்ன நீ பண்ணிருக்க. ஒரு புத்திரன்னா யார் தெரியுமா, புத்திரினா யார் தெரியுமா. புத்துன்னு ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்திலே இருந்து மீட்பவன் அவன் எப்படி மீட்க முடியும். கோடி ரூபாய் கொடுத்தா மீட்டுலாமா, முடியாது. கயாவல அம்மாவை உத்தேசித்து, அம்மா நீ என்ன பெத்தையே, அம்மா நான் உனக்கு எதுவுமே பண்ணலையே, அம்மா இந்த ஜென்மாவை எனக்கு கொடுத்தையே, அம்மா நான் பிறந்த பிற்பாடு என்ன எதுன்னு தெரியாது, உன் மேல வாந்தி எடுத்தேன், மலமூத்திரங்கள்லாம் போனேன், ஆகி போனேன், எதுவுமே தெரியல, உன்னோட ரத்தத்தை எனக்கு நீ கொடுத்திய அம்மா, உன்னோட ரத்தம் இருக்கே அதை நீ எனக்கு சாப்பாடா எனக்கு கொடுத்திய அம்மா, உனக்கு நான் என்னம்மா பண்ணினேன், இந்த உயிர் எதுக்குமா இதுக்கு, அம்மா நான் உனக்கு ஏதாவது பண்ணணுமே. அப்படி அம்மாவை உத்தேசித்து அம்மாவுக்கு ஒரு பிண்டம் இடுவதற்கு உரித்தான ஒரு இடம் கயா. சுற்றுலா கிடையாது, இந்த யாத்திரை வேடிக்கை பார்க்கறது கிடையாது. கயா ஸ்ரார்த்தம்ங்கிறது பெரிய அங்கம், அவ்வளவு சீக்கிரம் பண்ண விடாது.
அவ்வளவு சீக்கிரம் பாவ உத்தாரணம் அடைஞ்சிட போறா, இவாளுக்கு கர்மாவெல்லாம் குறைஞ்சிட போறதுன்னு விடாது. அப்புறம் அம்மாவை உதைப்போம், திட்டுவோம், எச்ச துப்பி இருக்கோம். தன்னோட சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு அம்மா என்ன பண்ணுவா, குழந்தை சாப்பிடலன்னு சொல்லி ஊட்டி விடுவா. எப்படி ஊட்டி விடுவா, டேய் சாப்பிடுறா, இங்க வாடா உட்காருடான்னு சொல்லி தன் மடியில உட்கார வச்சு குழந்தைக்கு ஊட்டி விட்டு அப்படியே பாதுகாத்து, டேய் கண்ணா குழந்தை அப்படியே ஓடி வந்த உடனே தன்னுடைய புடவை தலைப்புல அணைச்சு அப்படியே கட்டி பிடிச்சுண்டு, அம்மாவுக்கு இணை உலகத்துல தெய்வம் கூட கிடையாது. அம்மா இருக்கிறதே அதனுடைய சுகம் தெரியாது. அம்மா மரிச்ச பிற்பாடு அம்மாவை பத்தி நினைக்கிறதே நம்மளையே அறியாமல், அம்மா நீ என் கூட இல்லையே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எனக்கு யார் துணை இருப்பா, எனக்கு என்ன கதி இருக்கு, எனக்கு என்ன வழி இருக்கு. அப்பேற்பட்ட அம்மாவை நினைச்சு அம்மாவுக்காக பண்ணக்கூடிய ஸ்ரத்தையா பண்ணக்கூடிய ஸ்ரத்தை தான் இதுல ரொம்ப முக்கியம். அந்த அம்மாவனுடைய அந்த கயாவுல கால் வச்சாலே போருமா. அப்படி அம்மா அப்பாவை எடுத்துட்டோம், அம்மா பட்ட அத்தனை கஷ்டம் அப்பா வெளியிலேயே காமிக்காம பட்டிருப்பான். அத்தனை கஷ்டம் அப்பா வெளியில காமிக்காம பட்டிருப்பான். அம்மா வேகமா கைய ஓங்குவா, குழந்தைய அடிக்கிறத கிட்ட கருத லேசா தட்டிடுவா. அடிக்கிறதுக்கு மனசு இருக்காது. என்னைக்காவது அடிச்சுட்டானா ராத்திரி பூரா தூங்க மாட்டா. குழந்தைய அடிச்சுட்டேன்ட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பா. இப்படி அம்மாவோட சம்பந்தப்பட்ட உசத்தியான ஒரு க்ஷேத்திரம் கயா, பித்ருக்களுக்கு உண்டான ஒரு க்ஷேத்திரம் கயா. இந்த க்ஷேத்திரத்துல அதனாலதான் ஸ்ரார்த்தம் முடிச்ச பிற்பாடு ஒரு காயை விடுறோம், ஒரு கனியை விடுறோம், ஒரு இலையை விடுறோம்னா தியாகம். எதை தியாகம் பண்ற, நீ பண்ணினத்துக்கு சாட்சியா எதை தியாகம் பண்ற. நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்னு சொல்லப்படாது. புருஷா எதை விடுறாலும் அதே ஸ்திரீகள் விடணும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை விடணும். பூஜையில உள்ளதை விடப்படாது, ஸ்ரார்த்த காரியத்துல உள்ளதை விடப்படாது. நமக்கு ரொம்ப இது ருச்சி, அதை தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணாதான் பக்தி வரும். இனிமேல் யாரையும் ஹிம்சை பண்ணப்படாது, புறம் பேசப்படாது, பொய் சொல்லப்படாது. இதெல்லாம் இந்த க்ஷேத்திரம். இதுதான் இந்த யாத்திரையினுடைய மகத்துவம். இதுக்காகத்தான் இந்த யாத்திரை. வேற எத்தனையோ யாத்திரை இருக்கலாம், இந்த யாத்திரையினுடைய அடிப்படை தர்மமே இதுதான். இந்த க்ஷேத்திரத்துல யார் யாரோ வந்து சார்த்தம் பண்ணிருக்கா, சொல்லிட்டே இருக்கலாம், நேரம் வேற ஓடிட்டு இருக்கு. சீதா மாதா இங்க வந்து சார்த்தம் பண்ணிருக்கா. சீதா மாதா ஸ்ரார்த்தம் பண்ணிருக்கான்னா ஏன்னா, ராமபிரான் காலையில கிளம்பி போறார், சாமக்கிரியைகள் எடுத்துன்னு வரதுக்காக. நேரம் ஆறுது, குத்தப காலத்துல பண்ணணும், நேரம் ஓடிண்டே இருக்கு. நேரம் ஆறுதுன்ட்டு இருக்கிற பொருளை பக்கத்துல வச்சா, பசுமாடு பிராமணன் நதி மூணுத்தை வச்சா, பித்ருக்களை உத்தேசிச்சுனா இதை எடுத்துக்கணும்னா பிரத்யட்சமா தசரதர் அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய அவளுடைய முன்னோர்கள்லாம் வந்தா, கீழே வைமா சாட்சி வச்சுக்கொண்டார், கிளம்பிட்டா. ராமர் வந்தார், ஆரம்பிக்கலான்னார், எல்லாம் முடிஞ்சு கொடுத்துருந்தார். நான் இல்லாம எப்படி நீ பண்ணுவேன்னு. ஸ்திரீகள் தனியா பண்றதுக்கான அதிகாரம் இல்லைன்னு உடனே நான் பண்ணிட்டேன். சாட்சி என்னன்னா, வெள்ளம் பெசாம இருந்தா, பசுமாடு பெசாம இருந்தது, பிராமணன் பெசாம இருந்தா, நதி பெசாம இருந்தது. 3 பேருக்கு சாபம் கொடுத்தா. உங்கள்கிட்ட எது இருக்கோ அது இல்லாமல் போகட்டும்னா, நீரே ஓடாத பல்குடி, ஜலமே இருக்காது. இன்னைக்கு இது கட்டி வச்சிருக்காளே தவிர இதுக்கே நீரே ஓடாத பல்குடி. பசுமாட்டுக்கு என்ன, மகாலட்சுமி முகத்துல இருக்கிற மகாலட்சுமி பிருஷ்டபாகத்துக்கு போயிடுது. முகத்தை தொட்டு கும்பிடுறது இல்ல, பின்பாகத்தை தான் தொட்டு கும்பிடுவோம். முன்னாடி இருக்கிற மகாலட்சுமி பின்னாடி போயிடுது. பிராமணனுக்கு கயா பிராமணன் எவ்வளவு குடுங்க மடியில இருந்து புடுங்காம விட மாட்டான். இதுக்கு உத்தேசமா இந்த க்ஷேத்திரத்துல இவா பண்ணினதை ஏத்துன்றது அட்சய வடம். உடம்பு அப்படியே சிலிர்த்ததுக்கு மேல இருந்து தீர்த்தம் விட்டுது. அதனால அட்சய வடத்துல பித்ருக்கள் சாட்சியா இருக்கா. அட்சய வடத்துல கொண்டு போய் பிண்டம் வைக்கிறது, உடம்பு அப்படியே ஆடும். பித்ருக்களை பிரத்யட்சமா பார்க்கலாம். நாம பார்க்க முடியாதவா அந்த இடத்துல நிச்சயமா ஒரு காட்சி தருவா, உணர முடியும். வினயேன் அழுதால் உனை பெறலாமே, மாணிக்கவாசக சுவாமிகள். அது மாதிரி அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். கயாசுரன் தபஸ் பண்ணது, அவனுடைய உடம்புல யக்ஞசாலையா பிரம்மாவனால கேட்டு பெறப்பட்டது. அவனுடைய உடம்பு ஆடின்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மகாவிஷ்ணுவானப்பட்டவர் வலது பாதத்தந்திரத்துல வைக்கிறார். மகாவிஷ்ணுனுடைய பாதத்துல தினந்தோறும் பிண்டம் விழுந்துட்டே இருக்கும். ஒரு பெரிய மலை மாறி இருக்கும், கீழே பூமியில அழுந்திடுத்து. அந்த மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம் தான் கதாதரனான மகாவிஷ்ணு. கதையை கீழே வச்சு இருக்கார். மகாலட்சுமி தாயார் இருக்கா, மகாவிஷ்ணு பாதம் இருக்கு. அந்த பாதத்துல சங்கு, சக்கரம், வில்லு, அம்பு எல்லாத்தையும் கையில தாங்கின்னு இருக்கார். நடுவுல பத்மம் இருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் பிண்டம் போடுறதையோ, தீர்த்தம் விடுறதையோ, கொஞ்சோண்டு துளசியோ வாங்கி கொண்டு போய் போடுறதையோ பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறா, பிரீத்தி அடைகிறா, அவளுக்கு அனுகிரகம் என்றா. அந்த குடும்பம் குலம் உத்தாரணமாகுது. எந்த இடத்த எந்த ஸ்தானம் உண்டோ அந்த ஸ்தானம் அவளுக்கு கிடைக்கிறது. குழந்தைகளுக்கெல்லாம் அதற்கு உண்டான அனுகிரகமானது பித்ருக்களுடைய அனுகிரகம் ஏற்படுத்தி தருது.
அப்பேற்பட்ட மகத்தான புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய கயா கஷேத்திரத்துக்கு இன்னைக்கு போக போறோம். சுவாமியினுடைய அனுகிரகம், சுவாமியினுடைய பிரசாதம் எல்லாருக்கும் சௌபாகியம், வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அனுகிரகம். இந்த யாத்திரையிலே நிறைய தான தர்மம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, யாருக்காவது எங்கேயா பண்ணுவோம், இதனால இது திருமா, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்த்தி இருக்கு, இதை நாம செய்யலாமா, இதை நாம ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே அதை விட்டுறப்படாது. அந்த வாய்ப்பு நம்மளை தேடி வருது, எங்கேயோ கொண்டு போய் சம்பந்தமே இல்லாம கொண்டு போய் எங்கேயாவது கொடுப்போம். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தர்மம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கும் நமக்கு உத்தாரணம் வருது. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் கயா கஷேத்திரம், சுவாமி அனுகிரகம். ஹர நம பார்வதி பதஜே, தென்னாடுடைய சிவனே போற்றி.